ஒற்றைக்கல்ல கிரேவி எங்கள் அம்மா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் வீடியோவில் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சப்பயிறு கிரேவி வந்து, அதாவது கறிக்குழம்பு டேஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் இந்த பச்சை மொச்சப்பயிறு கிரேவி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் மொச்சப்பயிறு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம் இது வந்து சேர்த்து இது வந்து கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சு இதில் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடணும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கடுகு ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம மொச்சப்பயிறு ஆட் பண்ணுறோம். கொச்சிக்கா கிரேவி ரெடி. இது ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் சூடான சாதம், இட்லி ரெசிபி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.